எம்பதி இவர் கஷ்டப்படுறத பார்த்து நான் கஷ்டப்பட்டேன்னா ஆனால் எம்பதிஸ்னா அவர் என்ன கஷ்டப்படுறாருங்கிறத அவருடைய இடத்துல இருந்து அவருடைய ஃபீல் பண்ணுவாருங்கிறத நான் ஏன் இடத்துல ஃபீல் பண்ணாதான் இவர் குட் லீடர் அப்படின்னு எம்பதைஸ் பண்ணுறதா அடுத்தது ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் டெவலப் பண்ண முடியுதா அப்படிங்கிறது. மூணாவது என்ன மோட்டிவேஷன். ரெண்டு பேருக்கு இருக்கணும் மோட்டிவேஷன். இட் இஸ் நாட் ஒன்லி தட் ஒன் பார்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது முதல்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்போ மற்றால வந்து நம்ம டீமை அழைத்துக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேப்போ டெவலப் பண்ணுறது என்னது பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப் அண்ட் வித் மதர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னா இது முதல்ல வீட்டில் பண்ண ஆரம்பிக்கிறோமா. வீட்டில்னா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வரும். ரேப்போ டெவலப் பண்ணால் ரெண்டு இருக்கணும். ஒன்று ஸ்மைலிங் ஃபேஸ், அது எங்கேயும் கடையில் வாங்கி மாட்டிக்க முடியாது, அவங்கவுங்களா தான் டெவலப் பண்ணணும். இந்த ஸ்மைலிங் ஃபேஸில் அப்படிங்கும்போது ஏன் ஒரு சில பேருக்கு இன்பில்ட்டாகவே டேரெக்டாக இருக்குது, ஒரு சில பேருக்கு ஏன் ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேசிக் பர்சனாலிட்டி. உலகம் முழுவதுமே பர்சனாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வகை இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரோவர்ட்னா, இன்னொன்று இன்ட்ரோவர்ட்னா, இன்னொன்று ஆம்பிவர்ட்னு கொண்டு போகிறோம். உலகத்தில் உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 20% எக்ஸ்ட்ராவர்ட். எக்ஸ்ட்ராவர்ட்னா யார் அப்படின்னா ஹாப்பி கோ ஜாலி பர்சன். அந்த பர்சன் எங்கே இருந்தாலும் சரி இல் மேக் யூ டீம் இன்டு கலகலா, அதுதான் மேட்டர்ஸ். எல்லாரையுமே ஹில் பிரிங் இட் டு தி டாபிக். இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட எல்லாத்தையுமே ஹி பிளண்ட் இட். அவர் ஒரு நாள் வரலை அப்படின்னா ஐயோ நம்ம தலை வரலையா, நம்ம மா வரலையா, மச்சான் வரலையா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுறவங்க தான் எக்ஸ்ட்ரா ஓட் அப்படின்னு. அடுத்து நம்ம இன்ட்ரோவர்ட் அப்படின்னா யார், அனாவசியமாக யார்ட்டையும் பேச்சே கிடையாது. வருவாங்க, கொடுத்த வேலை செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, அனாவசியம். ஸோ இது சொல்லுவாங்கல்ல சிரிக்கிறது கூட காசு இருக்கணுங்கிறாங்க, பேசணும் கூட. அது மாதிரி 20% எக்ஸ்ட்ராவர்ட் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி, another 20% இன்ட்ரோவர்ட் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 60% யாருன்னா ஆம்பிவர்ட்னா. ஆம்பிவர்ட்னா யார் அப்படின்னா எக்ஸ்ட்ராவர்ட் வந்தால் எக்ஸ்ட்ராவர்ட்டாகவே மாறிடுவாங்க, இன்ட்ரோவர்ட் வந்தால் இன்ட்ரோவர்ட்டாகவே மாறிடுவாங்க. இது அடுத்து இருக்கக்கூடிய தேர்ட் கேட்டகரி. முதல்ல நீங்கள் நான்லாம் இதில் எங்கே இருக்கணும் டிக் பண்ணுங்க. ஆம் எக்ஸ்ட்ராவர்ட், ஐ மீன் இன்ட்ரோவர்ட், ஐ மீன் ஆம்பிவர்ட் பண்ணிடுச்சு. இது முதல்ல பண்ணக்கூடிய ரேப்போ டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள், இவங்கெல்லாம் எந்த வேலைக்கு லாய்க்கு. ஒரு டீம் லீடராக இருந்தால் அழகாக தமிழில் இவனை இதை முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்படல் அப்படி அழகாக திருக்குறள் சொன்ன மாதிரி, நம்ம தமிழ் தாத்தா சொன்ன மாதிரி இதில் எப்படி பண்ணலாம் பர்சனாலிட்டி வைஸ் படிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவோட் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எந்த வேலை லாய்க்குன்னா அவன் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் லாய்க்கு. அந்த புளியாவது நம்ம கம்பெனி ப்ராடக்ட் வித்துட்டு வந்துடுவோம். இது எக்ஸ்ட்ராவோடைய வேலை. இன்ட்ரோவர்ட் எங்கே கொண்டு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா R&D, குவாலிட்டி, மெயின்டெனன்ஸு, சீக்ரெட் மெயின்டெனன்ஸு, போர்டு மீட்டிங்லாம் போகிறது வந்து இன்ட்ரோவர்ட் தான் போடணும். இந்த இன்ட்ரோவர்ட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ண சொன்னீங்கன்னா கம்பெனிக்குள்ள 2 வித்துட்டு திருப்பி கம்பெனிக்கு வந்துடும். இந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுற ஆளை கூட எக்ஸ்ட்ராவர்ட் விட்டுட்டிங்கன்னா எல்லா கம்பெனி டாம் அடிச்சு சீக்ரெட் வெளிப்படுத்திடுவோம். அது ரெண்டு பேர் தான் 2 பேர் லாய்க்கு. ஸோ வாட் டாஸ்க் தே ஆர் ஆன், தே ஆர் கேபபிள், தே ஆர் சூட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் சார் டீம் லீடர். ஆம்பிவர்ட் யாருன்னா PR பெஸ்ட்டு. ஒரு இன்டர்னல் கஸ்டமரோ எக்ஸ்டர்னல் கஸ்டமரோ பிரச்சனையோடு வர்றான்னா அந்த ஆம்பிவர்ட்டுக்கிட்ட விட்டிங்கன்னா போதும், அப்படியே கூலாக பேசி அண்ணா வரேண்ணா ஓகேண்ணா நோ ப்ராப்ளம் போய்கிட்டே இருப்போம். ஸோ இது பேசிக்கான முதல்ல பர்சனாலிட்டி என்ன, அடுத்தது இவங்க எந்த வேலைக்கு லாய்க்கு, இதில் யார் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த 3 பேர் யார் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னா நீங்கள் இந்த 3 பேர் எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட்டில் யார் ரொம்ப க்ளோஸாக நினைக்கிறீங்க? ஆம்பிவர்ட் கூட இல்லை. உண்மை என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் ஒரு இன்ட்ரோவர்ட் கூட மட்டும்தான் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க. நல்ல அழகாக படிக்கிற பையன், நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையன், அடுத்து 2வது ரேங்க் வாங்குற பையன் ஃப்ரெண்டே இருக்கவே மாட்டான். ஒரு அழகாக இருக்கிற பொண்ணு இன்னொரு அழகாக இருக்கிற பொண்ணு கூட ஃப்ரெண்டாகவே இருக்காது. இவன் சொல்கிற மேட்டர் எப்படி கேட்கணும், அப்படியாடா அப்படின்னு கேட்டால் தான் ஃப்ரெண்டாக வச்சு. ஸோ எப்போவுமே நம்ம எப்படி போடணும்னா ஒரு டீமை பிரிக்கும் பொழுது SMT பண்ணும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டை போட்டுட்டு 2 ஆம்பிவர்ட் 2 இன்ட்ரோவர்ட்டை போட்டுட்டிங்கன்னா அந்த டீம்லேருந்து உங்கள் லீடர்ஷிப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுவே தில் மேனேஜ் ஆன் தி வோட். இதில் எந்த டீம்லையும் அது 2 எக்ஸ்ட்ராவர்ட்டை போட்டுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தினம் தலைவலி தான். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸோ வாட் they are, how they can able to build in, how can you can able to bring the task or work from them அப்படிங்கிற கான்செப்ட் தான் டெவலப் பண்ணுறோம். ஸோ ஸ்மைலிங் ஃபேஸ். எனக்குலாம் ஒரு மெசேஜ் வரும் தினம் அடிக்கடி. நான் இப்போ ஒரு 6 யூனிவர்சிட்டிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸர் சைக்காலஜி MBA கிளாஸ் இருக்கிறதுனால இந்த அப்டேட் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மெசேஜை படித்து புரிஞ்சதுக்கே லேட்டாகும். ஒரு அனுப்புகிறாங்க காலையில் எனக்கு, டாக்டர் யூஆர் ரியலி ஜெம் அப்படின்னு நினச்சான். அதில் பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்தது. 5 மணிக்கு வாக்கிங் போய்ட்டு வந்து பார்க்க ரொம்ப பெருமையாக இருந்தது. அடுத்த ஸ்க்ரீனில் சொல்கிறான், இது உங்களுக்கு கூட ஃபார்வர்ட் ஆகிருக்கும். என்ன சொல்கிறான், டோன்ட் ஃபீல் ப்ரௌட் பை சேயிங் ஜெம் அப்படின்னா. ஆஹா ஏதோ வச்சு இருக்குது. அடுத்து ஓப்பனாக போடுறான், ஜெம் மீ ஜிஞ்சர் 80 மங்கி.
ஸோ நீங்கள் ஸ்மைலிங் உங்களுக்கு வேறு வழி இல்லை, வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரதா இருந்தால் இந்த ஸ்மைலிங்கிறதோடு வந்தால் தான் நீங்கள் வீட்டு வெளியே வரணும். இல்லையா வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. ஸோ அது வீட்லேயும் வேணும், வெளியே வேணும். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. எப்படி உடற்பயிற்சிங்கிறது ஒரு மனுஷன் எந்த வயசில் ஆரம்பித்தாங்க? யாரா சொல்லுங்க. உடற்பயிற்சிங்கிறது எக்ஸசைஸுங்கிறது ஒரு மனுஷன் ஒரு ஹியூமன் பீயிங் எப்போ ஆரம்பித்தான்? கருவிலே ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். இல்லையா? அங்கே ஆரம்பித்தது, கருவறையில் ஆரம்பித்தது, கல்லறையில் தான் முடியும். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையா, இதுதான் அக்செப்டட், இதுதான் நிதர்சனம், இதுதான் ப்ராக்டிக்கல். இது எத்தனை பேர் பண்ணுறோம்? அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இந்த ஸ்மைலிங்கும் வீட்லேயும் பண்ணி தான் ஆகணும், வெளியும் பண்ணி தான் ஆகணும். இதை தான் நம்ம திருவிழா அழகாக வச்சுக்கணும். துன்பம் வருங்கால் நகுக அப்படின்னு கொண்டு போனோம் வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும், அந்த இதெல்லாம் சிரித்து தான் சமாளிக்கணும் அப்படின்னு கொண்டு போகிறோம். ஸோ இந்த திருவள்ளுவர் விஷயங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் கன்சர்னுக்கு வந்து ஒரு 3 நாள் கனடாவிலேருந்து ஒரு ஆடிட்டிங் வந்துருக்குறாங்க. 3 ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க 2 நாள் ஆடிட்டிங் முடிஞ்சு போச்சு. அந்த கம்பெனியினுடைய ஜிஎம் கேட்டிருக்காரு, ஒரு நாள் ஃப்ரீ ஆக்டிங்கில் அவர் மகாராஷ்டிரா, தமிழ்லாம் தெரியாது, ஷுட் யூ கோ ஃபார் சென்னை விசிட் ஆர் மகாலிபுரம்னு கேட்டிருக்காரு. நம்ம ஸ்ரீபெரும்புதூர் அவங்க சொல்லிக்காம வீட்டில் டு விசிட் சென்னை அப்படின்னு இருக்கிறாங்க. சி டு கால் தி 3 மெம்பர்ஸ் அப்படி ஊரெலாம் சுற்றி பார்த்து திருப்பி போகும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நாங்கள் திருப்பி வருவோம் அப்படின்றது. அப்போ இந்த ஜிஎம் சொல்லிக்கிற ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அப்படின்னு. பரவாயில்ல, வீட்டுக்கு ட்ராவல் தேட் அண்ட் அண்டர்கோ வாட் ஆர் திங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் போகலாம் ஏடி உட்காந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் திருவள்ளூர் படம் போட்டுட்டு திருப்பூர் எழுதியிருக்கு. அந்த ஒரு ஆடிட்டர் கேட்டிருக்காரு ஊஇசி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஜிஎம்ஹெச்ஆர் தமிழ் ஆள் இல்லை, அவர் மகாராஷ்டிராலாச்சா தெரியலன்னு சொன்னால் ரொம்ப கேவலமாட்டான்னு சொல்லிட்டு மேபி இது ஓனர் ஆஃப் த பஸ் அப்படின்னு இருக்காரு. அப்போ அடுத்த ஆள் கேட்டிருக்காரு வை ஹேவிங் பிக் பியர்டு அண்ட் முஸ்டாக்னு சொன்னால் சொல்லிக்கிறேன் மேபி பஸ் இஸ் ரன்னிங்கில் லாசன். ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட். திருவள்ளூர் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி வேறு ஸ்பீக்கர் நானே இவ்வளோ பேசுனா குரு எவ்வளோ பேசுவேன், என்னுடைய மென்டர் எப்படி பேசுவேன். ஸோ இந்த திருக்குறள் ஒன்று இருந்ததுன்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக பேசலாம், அக்கு வேறு ஆண்டு பேர் பிரித்து பேசலாம். அவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கிற ஆளையே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஆள் அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியில் 3 எம்ப்ளாயோட குழந்தைங்க போயிட்டு சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு 1330 குரலை ஒப்பிச்சதுனால அவார்டு வாங்கிட்டுருக்காங்க. அதை பாராட்டுறதுக்காக கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ தான் இந்த ஆளுக்கே தெரியும் ஒரு திருவள்ளூர் இருந்திருக்கிறான், அவன் ஒரு பெரிய செயின்ட்டு, அவன் முக்காலம் உணர்கிற மாதிரி விஷயம் சொல்லிக்கிறான் என் கார்பரேட்டு அப்படின்னு சொன்னவொடனே அவனுக்குள்ள கில்ட்டி வந்து அவன் என்ன பண்ணிக்கிறான்னா இப்பட்டு எஃபர்ட் என்ன பண்ணிக்கிறான்னா திருக்குறள் வர்சஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை திருக்குறள் வர்சஸ் லீடர்னு போட்டான். எப்படி போட்டான் அப்படின்னா லீடருடைய டாஸ்க் என்ன, ஒரு 6 டெஸ்ட். என்ன டாஸ்க்கு எடுத்து போட்டான், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்ன சொல்லலாம் பிளானிங் இல்லை டிசிஷன் மேக்கிங் பண்ண. அடுத்து என்ன சொல்கிறான், இதனை இவன் முடிக்கும் என்றால் இந்த டெலிகேஷன், கற்க கசர கற்ப கற்ற பின் லேர்னிங் அண்டு ட்ரைனிங். ஸோ இது 6 திருக்குறளை எடுத்து போட்டு 7 நிமிஷம் மெட்ராஸ் மேனேஜ் அசோசியேஷன் பேசினாங்க சார். நாங்கள் கிட்டத்தட்ட 72 மெம்பர்ஸு எழுச்சி நின்று அந்த ஆள் தமிழே தெரியாது திருக்குறளை பற்றி பேசினா வி ஆர் கிவன் 1 minute ஸ்டாண்டிங் விஷயம் கொடுத்தோம் சார். ஸோ இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளை வந்து ஒரு சில இடத்துல ஒரு நைஸாக சொன்னால் ஒரு சில சிமுலேட் ஆகும், ஒரு சில பேரை நச்சுன்னு ஒரு அடி அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக் சிமுலேட்டை நம்மளோட நல்லா அதிகமாக பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த திங்கிங் ப்ராசஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு மெம்பர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே மைண்ட் செட்னா என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் டாஸ்க். ஒரு பையன் மேக்ஸ் கிளாஸில் தூங்கிட்டான், அதான் கடைசி அவர். எல்லாரும் போகும்போது அவன் தட்டி எழுப்பிட்டு போகிறாங்க, ஸ்கூல் முடிஞ்சிச்சு எழுந்துடுறான் அப்படின்னு பிரித்து பார்க்குறான், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே ரொம்ப வெக்கமாக போச்சு, உட்காந்துக்கிட்டான் அப்படியே போங்கடா எல்லாரும் அப்படின்ட்டான். எல்லாரும் போனதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு அப்படியே போர்டை பார்க்குறான், அது சம்மளி போட்டுருக்காங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க போட்டுன்னு எழுதிக்கிட்டு. நம்ம எப்பவுமே வீட்டுக்குள்ளே வரும்போது டுருன்னு வர்றவன் இன்னைக்கு ரொம்ப சோகமாக வர்றான். அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா ஒரு ஆக்டிவாக இல்லையாண்ணா, இல்லை மம்மி என்னடா அப்படின்னா, இல்லை மம்மி மேக்ஸ் கிளாஸில் தூங்கிட்டேன். யாரா தூங்கல, எல்லாரும் தூங்குறதான் கிளாஸில் பெரிய விஷயமா அது பெருசாக எடுத்துக்கிட்டேன். இல்லை மம்மி எல்லாரும் பார்த்துட்டாங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா. இது மாற்றி இதையே சொன்னோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த வாத்தியார் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் மம்மி கொடுத்துருப்பார் போல்றது, அதை முதல் முடிச்சு நாளைக்கு ஃபஸ்ட் ஆளாக காமி நல்ல பேர் வரப்போகுது அப்படின்னு. இது நல்ல ஐடியாவாக இருக்குன்ட்டு 6:30 மணிக்கு கை கால கலவுனா சாப்பிட்டா உட்காந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சோம், 8 ஆச்சு 9 ஆச்சு 10 ஆச்சு 11 மணிக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தூங்கிட்டான். செகண்ட் அவர் நெக்ஸ்ட் டேயில் செகண்ட் அவர் கிளாஸ் மேக்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டாங்க சார் போட்டேன் சார். அவரோட நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையே ராஜா அப்படின்னு திரும்பி எல்லாம் சிரிக்கிறான். ரொம்ப வருத்தமாக போச்சு, ஐயோ இதுவும் போச்சா ஃபீஸாக போச்சுன்னு உட்காந்து சொல்கிறேன். இல்லை சார் நான் வந்து தூங்கிட்டேன், நான் கிளம்பி போகும்போது பார்த்தேன் போர்டில் சம் போட்டிருந்தீங்க, அது நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லி எழுதிட்டேன் அப்படின்னு.
அதுவாடா குடு தம்பி அப்படின்னு பார்த்துட்டு அடடே பரவாயில்லையே, இது வரைக்கும் இந்த சம்முக்கு இதுவரை யாருமே சொல்யூஷன் கண்டுபிடிக்கலைங்கிறதுக்காக போட்டேன், நீ கண்டுபிடிச்சிட்டா எல்லாரும் கை தட்டுங்க. இப்போ இவன் முடிச்சிருந்தான்னா இவன் என்ன பண்ணிருப்பான்னா, எவனுமே பண்ணல நான் பண்ணிட போறேனா அப்படின்னு நினச்சேன். இது மாதிரி தான் நிறைய விஷயங்களை ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சில பேருக்கு இன்ட்யூஷன் ஏற்கனவே உண்டு. இந்த இன்ட்யூஷன் இல்லாத யாருமே கிடையாது. பட் அதுக்கு உண்டான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒன்று பேசிக்காக விஷயம், ஸ்மைலிங் அப்படி விஷயங்கள். ரெண்டாவது அப்ரிஷியேட்டிங். எல்லா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பௌஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீ தமிழில் பார்த்து நல்ல ஒரு ஐட்டம் கொடுக்குறான்னு சொல்லி நல்லா அழகாக எழுதி அந்த கடையில் பொருளாக சொல்லி வாங்கி போட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிங்கன்னா கையில் ஒரு கப்பலில் போட்டு ஸ்பூன் போட்டு கையில் கொடுத்தாங்கன்னா அந்த நிறைய ஸ்பௌஸ் கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேன். கிளினிக்கில் வரும்பொழுது ட்ரைனிங்கில் போகும்போது டாப் லெவலிருந்து ஆப்ரேட்டர் வரைக்கும் கேட்டிருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன கொடுத்தேன் சாப்பிட்டே இருக்கான எவ்வளோ அந்த ஆள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கான் அந்த ஆள் அப்படின்னா. இன்னுமே காலியானவன் நானா தாங்காமல் எப்படிங்கிறது கேட்டேன். அந்த ஆள் சொல்கிறான் இருந்தது அப்படின்னா. இந்த ஆள் எதை போட்டாலும் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு முடிப்போம். என்ன எதிர்பார்க்குறாங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை, தூக்கலாக இருக்குது குறைவாக இருக்குது சொல்லலாம்ல அப்படி. இதோட அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் வந்து அமெரிக்காவில் போய் 21 day கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்காக செக்ஸ் தெரப்பி கோர்ஸ் மெடிக்கல் செக்ஷுவல் கிளினிக் பாம்பேயில் முடிக்கும்போது 21 days முடிச்சு வரணும். அங்கே இருக்கிற ஒரு சைக்காலஜி ப்ரோசஸ் சொல்கிறா, ஸ்பௌஸ் உங்கள் கிளைண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். நான் அது சைக்காலஜி ப்ரோசஸ் இன்டர்நேஷனல் சொல்லிட்டாருங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் நான் சொன்னேன். அதுக்கு அந்த கம்பெனி ஜிஎம் சொல்கிறாரு, எப்படி டாக்டர் நான் பொய் சொல்கிறது அப்படிங்களா, பொய்யே சொன்னது இல்லையா, அதுக்கு பொய்யா இருந்துட்டு போட்டுமே அப்படி. அதுக்கு இன்னொரு ஆள் சொன்னார், சார் நான் சொன்னால் என் வைஃபோட ரியாக்ஷன் தெரியுமா சார், இப்போ உனக்கு என்ன காரியம் நம்ம சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்கிற வைஃபாக இருந்தாலுமே நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களை வேலைக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு 11 மணி ஃப்ரீயானோடனே அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க, உண்மையில் இருந்தாலும் நம்மளை பார்க்குறான் போல் இருக்குது, தோணுமா தோணாது. ஸோ போடுற பிட்டை போட்டுருங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பாஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்கள் டீமில் இருக்கக்கூடிய கலீகோ சபார்டினேட்டோ உங்கள் கூட இருக்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை மேண்டேட்டரியாக பண்ணுறது உங்களுக்கு என்ன கஷ்டம், அப்ரிசியேஷன் அப்படின்னு கொண்டு. பட் ஜென்ரலாக இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷனை ஒன்று வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கிறான், எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் நண்டு கதைன்னா. நண்டு கதைன்னா என்ன, ஒரு கப்பலில் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த கண்டெய்னர் என்னையா கொண்டு வரோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலும் விளையக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் கிராப் உள்ள நண்டு பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க காக்கிடா. அப்போ அந்த ஷிப் கேப்டன் அப்படி பார்க்குற இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் திறந்துருக்குது. உடனே க்ரூ கூப்பிட்டு புட் த லிட் அப்படின்னா உடனே சொல்கிறான், கேப்டன் சாப் இட் டஸ் நாட் ரெக்கர் லிட்டுங்க, வாயினா இட்ஸ் கமிங் ஃப்ரம் இந்தியானா. ஸோ வாட்னா, டோன்ட் யூ நோ த இந்தியன் ஆட்டிடியூட்னா, நோ அப்படின்னா if one graph comes up other graph pulls down அப்படி. ஸோ இது எல்லாரும் ஜென்ரலாக சொல்கிற மேட்டர்ஸ். பட் இதையே பாசிட்டிவாக பார்த்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவருடைய பார்த்தாரு, இந்த ஜோக்கை சொல்லி முடித்த உடனே அவங்கள விட விழுந்து விழுந்து சிரிச்சார். அப்போ அவங்களுக்கு நாங்களே ஜஸ்ட் புள்ளி இன்னும் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாராம், இந்த நிகழ்ச்சியை உங்கள் பக்கத்துலேருந்து கேட்கும் பொழுது எங்கள் இந்தியன் நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய யூனிட்டி ஸ்ட்ரென்த்து ரியலைஸ் பண்ணி ரசிச்சிருச்சேன்னா இதில் எங்கேயும் அவங்களாட்ட யூனிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கேட்டார். அப்போ அந்த சொன்னார், ஆஸ் அ இந்தியன் வி நெவர் வயலேட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆஸ் அ இந்தியன் வி நெவர் வயலேட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஈவன் த ஒன் வயலேட்ஸ் வி நெவர் அலோவ் them to violate. we chose நிகழ்ச்சி ஒன்று தான், ஆனால் அதை பார்க்குற விதம் தான் பர்செப்ஷன், ஹவு டு யூ பர்சீவ் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்கள் ஒய்ஃபு ஸ்பௌஸ் அப்படின்னு பார்க்காம அவங்க என்னென்ன ரோல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிற லிஸ்ட்டில் எந்த ரோல் உங்கள் ஒய்ஃப் பண்ணலன்னு யோசனை பண்ணிக்கோங்க. ஒய்ஃபு, மதரு, சர்வெண்ட்டு, குக்கு, ஹவுஸ் கீப்பரு, டியூஷன் மாஸ்டரு, அக்கௌண்டண்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, மெசேஞ்சரு, ரிசப்ஷனிஸ்ட்டு, அப்புறம் வந்து மதியக மந்திரி, ஃப்ரெண்டு, டாக்டர்லாம், மதர்லாம். இதில் எந்த வேலையை உங்கள் ஒய்ஃப் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க, எந்த ரோல் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பண்ணலாம். கரெக்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு டெஸ்டினேஷனை பார்க்குறீங்க, அதுக்கு சம்பளம் வாங்குறீங்க, ஒரு ஃபெசிலிட்டி வாங்குறீங்க. இவ்வளோ ரோல் வாங்குறவங்களுக்கு என்றைக்காவது நீங்கள் சம்பளத்தை டிசைட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சம்பளத்தை அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்களா? அவங்க வந்து எதிர்பார்க்குற என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டயத்துக்கு உள்ளே வரணும், அவ்வளோதான். இந்த டயத்துக்கு அவங்க எப்போ எதிர்பார்க்கணும் அப்போ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சரியான ஸ்பௌஸு. எதுக்கு சொல்ல வரேன்னா, என் கிளினிக்கில் 2 விதமான ஸ்பௌஸையும் நான் பார்த்துருக்குறேன். ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவருக்கு யூனிவர்சிட்டியில் வேலையே 1.5 மணி நேரம் தான், போயிட்டு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துடலாம். இன்னொன்று ஒரு ஸ்கூல், காலையில் வந்து 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு 2 டியூஷன் மேக்ஸ் வாத்தியார் 2 டியூஷன் எடுக்கிறார். 6 to 8, 7:30 to 8:30, 9 மணிக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாரு, பிஸியாக இருக்கிறார். ஸோ
ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டு ஸ்கூலுக்கு 4 மணிக்கு வராரு, ஒரு அரை நேரம் தூங்குறாரு. 5 to 7 ஒரு செஷன், 7 to 9 ஒரு செஷன், 2 கிளாஸ் எடுக்கிறாரு. டியூஷன் எடுத்து படுத்துறாரு. ஸோ வீட்டிலே இருந்தால் இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, அதை கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, ஜூஸை கொண்டு வா, எல்லாம் கேட்டே இருக்காரு. 2 ஸ்பௌஸும் பேசிக்கிறான். என்னம்மா எங்கால் வீட்டில் உட்காந்துட்டு உயிரை வாங்கிட்டே இருக்கிறான் இந்த ஆளும் கேட்டு நான் மாரடிக்க வேண்டியிருக்குது. கரெக்டா? இந்த ஆள் பிஸியாகவே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் என்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு இந்த அம்மா ஸ்கூல் அம்மா சொல்லிச்சு, ஸ்கூல் டீச்சரோட வைஃப். இந்த யூனிவர்சிட்டி பர்சன் என்ன சொல்லுது, நீ ஆள் பரவாயில்ல, அந்த ஆளாவது பிஸியாக இருக்கிறான், இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குறானே, சட்னி கொண்டு வாங்குறான், இட்லிக்கு 3 வகையான சட்னி வைங்கிறான், அது போக மலாடு கொண்டு வாங்குறான், இப்படியே உயிரை வாங்குறான் தான் அப்படின்னு 2 பேரும் சம்பளம் கொண்டாடுறான். ஆனால் 2 பேரோட வைஃப் என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆள் வெளியே போனால் நல்லா இருக்குன்னு தோணுது, ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க இந்த ஆள் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும். இதெல்லாம் அவங்கவுங்க ஸ்பௌஸை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத ஓரளவுக்கு யூகம் பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சோம்னா இட் இஸ் குட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் நம்ம ஸ்மால் டீம்லேருந்து ஆரம்பித்து இப்போ பிரிங் டு த ஹையர் லெவல் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் அவர் எண்டவர் அப்படிங்கிறது 2வது. 3வது கம்யூனிகேஷன்ஸ். எதுவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஸ்பௌஸ் மேலே அன்பு, ஆசை, அஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படின்னு அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்ல தெரியும். இவ்வளோதான் கான்செப்ட். ஐ லவ் யூடா செல்லங்கிறத சினிமாவில் வசனமாக சொல்ல சொல்கிறோம், என் வழி தனி வழி அப்படிங்கிற சொல்ல சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒய்ஃப்கிட்ட ஸ்பௌஸில் சொல்லிக்கிறோமா. அதுக்கு ஒருத்தர் கேட்டார், எந்த ஒய்ஃப்டான்னு கேட்டார். அது உங்களை டிசைட் பண்ணுங்க, யார் ஒய்ஃபு எந்த ஒய்ஃபுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட கரெக்டான நேரத்தில் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டாஸ்க் உண்டு அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸு. அடுத்து பேசிக்காக என்ன அர்த்தம், பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. பட் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும்னா முதல்ல இருக்கிற 24 ஹவர்ஸில் ஒரு 1/2 அன் ஹவர் உங்கள் ஸ்பௌஸுக்காக ஒதுக்குங்கன்னு, உங்கள் குழந்தைகளுக்காக ஒதுக்குங்கன்னு. அது நாங்கள் இப்போ சென்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், கார்பரேட்டில் எல்லாம் போகும்பொழுது முதல்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுங்க. முதல்ல ஏதாவது ஒன்று பேசுங்க, வைங்க. ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஃபேமிலி ஒரு டெம்பிள் மாதிரி சார், புனிதமான இடம் மாதிரி இருக்குது சார் அப்படின்னா. பரவாயில்லையே சொல்லி ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னார், நாங்களாம் ராத்திரி எல்லோரும் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், எல்லோரும் சப்பாத்தி தான் சாப்பிட்றோம், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா ஆளுக்கு ஒரு திசையில் திரும்பி சாப்பிட்றோம். இதுக்காக சாப்பிட்றோம். ஸோ அட்லீஸ்ட் 1 திங்ஸ் யூ ஷுட் சிட் அண்ட் ஈட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டாந்தாச்சுனாலே பாதி மேட்டர் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று. அதே மாதிரி என்ன அப்படின்னா பேரண்டிங் பொறுத்த வரைக்கும், அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் அப்படின்னா, குழந்தைங்கிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் உங்கள் வீடுன்னு இல்லை, உலகம் முழுவதுமே அப்பா பொண்ணுக்கு செல்லும், அம்மா பையனுக்கு செல்லும். இது உங்கள் வீடு இல்லை, எல்லா வீட்லையும். இது என்ன பண்ணணும், எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, உங்களுடைய பேரண்டிங் பாசிட்டிவாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் 2 பேருக்கு கன்சிஸ்டன்சி ஒழுங்காக இருக்கணும். ஒரு விஷயத்தையும் உங்கள் பையன் அவங்க அப்பாட்ட கேட்டாலும் சரி, அவங்க அம்மாட்ட கேட்டாலும் சரி, முதல்ல அவங்கள்ட்ட பேச முன்னால் நீங்கள் 2 பேரும் முடிவு எடுத்துடணும், எஸ்ஸா நோவா. 2 பேரும் சேர்ந்து எஸ்ஸு, 2 பேரும் சேர்ந்து நோ சொன்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, பசங்க நல்லா இருப்பாங்க. இதில் ஒருத்தர் எஸ் ஒருத்தர் நோ சொன்னால் தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் வித் அ ஃபேமிலி அப்படின்னு கான்செப்ட். பட் பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, என் கிளினிக் உட்கார என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே பிரச்சனை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரியாரிட்டி செட் பண்ணுங்கள். இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு சொல்லுவான், ஒருத்தர் ஒரு பஸ் ரோடு ஒன்று ஆகிடும், ஒரு சுண்டு வரல ஒரு பாட்டு பிஞ்சு ஒன்று கத்திக்கிட்டு இருக்கான். இவன் கிண்டலாம் சொல்லுவான், விரல் கட் பண்ணதுக்கே அப்படி சொல்கிறேடா, அங்கே ஒருத்தன் கிடக்கிறான் பாரு, கழுத்தே எல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறான், அவன் அமைதியாக கிடக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கழுத்து வெட்டு பண்ணால் சவுண்டு வருமா வராதாங்கலாம் அப்புறம். ஸோ அது மாதிரி நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உடம்பு சரியில்லைன்னு நம்ம இண்டிவிஜுவலாக வைத்தியம் பண்ணுறத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு அப்படின்னா நமக்கு பாதி வியாதி குணமாகிடும். ஏன்னா என்னை விட டஃப்பான டிசீஸ் தான் வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கும்போது அவனை பார்க்கும்போது நான் எவ்வளோ பரவாயில்லையான்னு தோணக்கூடிய ஒரு கன்சோல். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இருவடுகள் தூக்க முடியும். ஒரு கம்பெனி கிளாஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன், மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க முடியுமா முடியாதான் டவுட்டில் இருந்தது. அப்போ அந்த கம்பெனி GM HR சொல்கிறாரு, வாங்க டாக்டர் பக்கத்தில் சுக்காஃபி சூப்பராக இருக்கும், போய் சாப்பிட்டு வந்துடலான்னாரு. போனால் அவரே பரிசு எடுத்தார், 2 டோக்கன் வாங்கினார், சாப்பிட்டோம். அந்த வேலட்டை கீழே வச்சு வேலட் ஓப்பன் ஆகிடுச்சு. வேலட்டை பார்த்தோன்னா அதில் ஒரு லேடி ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு அவர் உடனே என் ஒய்ஃபோட ஃபோட்டோ அப்படின்னாரு. உடனே சொன்னால் அண்ணாச்சி இன்றைக்கி நான் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி போன உடனே என் பர்சன் என் ஒய்ஃபோட ஃபோட்டோ வச்சுக்கலான்னு இருக்கிறாங்க. அவர் சொன்னால் தம்பி எதையுமே விவரமாக தெரியாமல் வச்சுக்கூடாது, நான் ஏன் வச்சுருக்கேன் தெரியுமான்னு கேட்டேன். தெரில அண்ணாச்சின்னு. எனக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் கேபிளில் போய் உட்காந்து அந்த வேலட்டை அப்படி ஓப்பன் பண்ணி என் ஒய்ஃப் ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் தம்பி. எப்படி சார் மதினியார் அவ்வளோ மதியம் மந்திரியா அவ்வளோ சப்போர்ட் ஆனது? இல்லை எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இது ஒன்று தான், பெரிய சமாளிக்கும் போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரிஜிட்டி எவ்வளோ அவசரப்பட்டுருக்காங்க. ஸோ
ஸோ இது எல்லாமே வந்து என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சோம்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் வி கம் டு நோ தட் வி ஆர் நத்திங் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் ஓவரால் போட்டுட்டு பேசிக்கான விஷயம் பண்ணாதீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் குட் அப்படிங்கிறது தான். டு எண்ட் வித் தட் ஒரே 3 ஃபார்முலா. ஒன்று, ஜஸ்ட் ஃபார் டுடே. நேற்று நடந்து பேசாதீங்க. இவங்க எல்லா வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை வரும். இனிமேட்டு சண்டை போடுறது சந்தோஷமாக போடுறது. அது நீ சண்டையில் சந்தோஷமாக போகிறதுன்னு கேட்டேன். ஒரு வீட்டுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு கொரியர் வருது. அன்னை பார்த்து குடும்ப தலைவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. கொரியர்காரன் கேட்குறான், மிஸ்டர் வெங்கடேஷ் நிற்கிறாரா அப்படின்னா. ஆமாங்க, அவரோட ஒய்ஃப் தான் நான். சரி, அவங்க அம்மா கேள்வி வாங்கிட்டு வர்றாங்க. வரதை பார்த்த உடனே அந்த அம்மா ஒரே சந்தோஷம். லெட்டர் பிரிச்சோன்னு, என்னங்க என்ன லெட்டர் தெரியுமா, எங்கள் தங்கச்சி கொடுத்துருக்கலாங்க, அந்த சம்பந்தார் பேரனுக்கு ஊரில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் கழிச்சு ரிசப்ஷன் சென்னையில், எதுக்கு மறந்தாலும் சரி மறக்காமல் நீங்கள் வந்துடணும். அப்புறம் அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு ரோட்டரி மீட்டிங்லாம் போயிடக்கூடாது, ரெகுலர் நீங்கள் வந்துடணும். இது உடனே சொல்லி மனசு நினச்சிக்கிட்டான், என் சைடு வீட்டில் ஃபங்க்ஷன் போகாட்டாலும் பரவாயில்ல, உன் சைடு போகலன்னா காலத்துக்கு சொல்லி காப்பேன், அதனால் கண்டிப்பாக வரேன்னு சொல்லும் அப்படின்ட்டு. 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி காலையில் ஆஃபீஸ் கிளம்ப சொல்லி அனுப்புகிறாங்க. ஏங்க இன்றைக்கி சாயந்தரம் இவர் உடனே சொல்லுவார், செல்லம் 6:30 மணிக்கு நீ ரெடியாக இருக்கு, நகையெல்லாம் போட்டுக்கோ, பட்டுலாம் ஊற்றிக்கோ, கரெக்டாக 6:45 கால் டாக்ஸியை புக் பண்ணிவிடு, மாமன் 6:40 வருவேன், மோங்கலிட்டு வருவேன், சம்முன்னு ஒரு காஃபியை கொடு, நல்லா குளிச்சுக்கிட்டு 2 பேரும் கிளம்பிப்போம். 7:15 நம்ம ரிசப்ஷன் சென்டருக்கு போகிறோம், அங்கே போய் இருக்கிறோம், 9 மணிக்கு சாப்பிட்றோம். இஷ்டம் தான் உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நீ பேசுகிறதா இருந்தால் பேசு, இல்லை மாமனும் கூட இருக்குன்னா இருக்கட்டும், இல்லை என்ன அனுப்புனா அனுப்பிடு, நானாக நிம்மதியாக இருக்கு மனசு வீட்டுக்குள்ள. என்ன நீ சொல்கிற நான் செய்கிறேன்னா இந்த அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க, இவ்வளோ நல்லவனா இந்த ஆள் அப்படின்னு இந்த மாதிரி கிள்ளி பார்த்து, சரி ஏதோ நல்லா இருந்தால் சார் தான் அப்படி போய்ட்டு. இவன் கிறவன் என்னமோ தெரியல, அவனுடைய 7.5 என்ன நேரமாக தெரியல, அன்னை பார்த்து ஏதோ அசம்பிளி மீட்டிங் அந்த மீட்டிங் ரெப்போர்ட்டை கேட்டு நான் அடித்து 8:15 இருந்தாலும் ஞாபகம் வந்துருக்கு, ஆஹா இன்னைக்கு ரிசப்ஷன் ஆச்சுன்னா இங்கேருந்து சூடாக காற்று வந்தது, எல்லாத்தையும் போட்டு நீ என்னன்னு போனால் வீட்டுக்கு ஓடி வர்றான். பையன் வீட்டுக்கு உட்காந்து சொல்கிறான், இன்றைக்கி வா உனக்கு இருக்குது ஆப்டி அப்படின்னு. அந்த மாதிரி டைனிங் எப்படி உட்காந்துருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த ஆள் வந்தவன் நேராக போய் கையில் கழுவி ட்ரெஸ்ஸை மாதிரி வந்து உட்காந்து இந்த மாதிரி திரும்பிச்சு. பேசினாலும் தப்பு வரும், சண்டை வரும், பேசாட்டாலும் சண்டை வரும். இப்போ பேசலாம் வேணாமான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, டே இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா அவனுக்கு தெரியுமாடா பிரசன்னா, பையனை கூப்பிட்டு மாடசாமி கந்தசாமி முன்சாமி பிரச்சனைலாம் தேடி கண்டுபிடிச்சி அவராக போய் ஹெல்ப் பண்ணுவாரா இந்த ஆள். ஆனால் இந்த ஆள் பிடிக்காத 2 பேர் இந்த உலகத்தில் இருக்கிறேன், யார் தெரியுமா, ஒன்று நான், இன்னொன்று நீ அப்படின்னு. இதுக்கு மேலே பேச வந்து தப்பாயிடுன்னு சொல்லிட்டு, இல்லைடா செல்லாம் இன்றைக்கி ஆஃபீஸ் நிறுத்தியா, உனக்கு இன்றைக்கா தெரியும் நம்ம கல்யாணம் 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு மத்தியானம் ஒரு லட்சணமாக உங்கள் அப்பா நாத்தனை சேர்த்து பாயசம் போட்டீங்க தெரியுமா, அதுலேயே உன்னை பற்றி குடும்பம் தெரியும் அப்படி. உடனே உங்கள் அப்பா ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சண்டை பெருசாக பையன் ஒடிய விட்டான். இன்றைக்கி வேலைக்கு போன அடுத்த நாள் கிளினிக் வருது, 2 பேரும் உட்காந்து பேசுகிறேன். அப்போ என்னம்மான்னு கேட்குறேன், வீட்டுக்காரன் கேட்குறேன், பாருங்கள் நானே லேட்டாக வந்தேன், தப்பில் கீழ்கில் உட்காந்துருக்கிறேன், பேசலாமா வேணாமா பிரச்சனை சண்டை தான் உட்காந்துருக்கிறேன். அதுக்கு இந்தம்மா வந்து ஏன் சார் பாயசத்தை எழுத்தாங்க கேளுக்கு சார் அப்படின்னு. என்னம்மா கேட்குறாருல சொல்லுங்க, அவருக்கு கூட வெளியே அனுப்புங்க அப்படின்னு. சரி சார் நீங்கள் வெளியே போங்க. இந்தம்மா போட்டு கேட்குறேன், இதை சொன்னால் சார் அந்த இப்படி குத்து அப்படி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கையில் யாருக்கு என்ன வார்த்தை சொன்னால் என்னெல்லாம் பண்ணால் எது ரொம்ப சுருக்குன்னு ஏறுமோ அதை ஆராய்ச்சி விட்டு போட்டு எதை சொன்னால் சூத்திங் ஆகுமோ அது சொல்கிறது முன்னாடி பாருங்கள். அதனால் இன்றைக்கி போடப்படுற சண்டை, இன்றைக்கி என்ன லேட்டோ இன்றைக்கி என்ன மேட்டரோ அதை பற்றி தான் சண்டை போட முடியும். நேற்று கடந்த கதையோ போன ஜென்ம கதையோ வரக்கூடாது. இது சந்தோஷமாக சண்டை போடுறது ஜஸ்ட் ஃபார் டுடே. இன்னொன்று 2வது பேசிக்காக ஆல் ஃபார் குட், என்ன நடந்தாலும் சரி நன்மைக்காக நடந்தது. பேசிக்காக இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன், உங்களே உங்கள் ஸ்பௌசிங் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக ஒரு பேலன்ஸில். நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி, நீங்கள் மெச்சூர்டான லெவல் மாதிரி, நீங்கள் அவமானப்பட்ட மாதிரி, நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி உங்கள் ஸ்பௌஸ் கற்றுருக்காங்களா, அனுபவப்பட்டிருக்காங்களா, யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இல்லை, ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருப்பாங்க, பேரண்ட்ஸ் நமக்கு நம்பி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்கும்போது ஈக்குவலாக கொடுக்குற ஆள் கூட சண்டை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து அதோட பெருமை. ஈக்குவல் இல்லைங்கிற ஆள் சரிசமாக அவசரனாலேங்கிறதுல ஈகோ ப்ரிஜுடிஸை போட்டு சண்டை போடுறது வேலையை விட்டு போடுங்க. மனசில் என்ன தோணணும், எப்போ சண்டை வந்தாலும் you are not equal to me, I know how to control myself, I know how to take care of you, you are very young child than me அப்படிங்கிறது கான்செப்ட் மைண்டில் போட்டாச்சுனாலே இட் இஸ் ஃபார் குட் ஒன்லி. இது 2வது. 3வது நல்ல அழுகு தெரியணும், இல்லாட்டி நல்லா சிரிக்கவா தெரியும். அழுகிறது ஆம்பளை கலைகளான்னு வச்சுருக்கிறோம், ரைட் ஓகே. சிரிக்கிறதா ஒரு நாளைக்கு 50 பேர் பார்க்க எப்படி சிரிக்கிறோம், ஜிப்பை அழகாக சொல்கிறாங்க, லாஃப் இஸ் த பெஸ்ட் மெடிசன். தமிழில் அதோட சிறப்பாக சொல்லிக்கிறான், வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு அழகாக சொல்லுவேன். ஆனால் எத்தனை பேர் சிரிக்கிறோம், நம்ம படி அன்னைக்கு எல்லாம் சிரிச்சு பண்ணான்னு சொல்லுவாங்க, போகும்போது நல்லா தான் போனாங்க, யாரும் மென்டல் டாக்டர் பேசினாரா அப்படின்னு. அதனால் இதெல்லாம் வந்து பேசிக் நடக்காது. ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரோட்டரி மீட்டிங் வர்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை சென்னையில் ஹியூமன்ஸ் கிளப்னு மீட்டிங் நடத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஹியூமன்ஸ் கிளப் போங்க,
1.5 மணி நேரம் சிரிக்கும் போது அஸ்த போகுது கலக்க போகுது மாதிரி நிறைய ஜோக் சொல்லுவாங்க. சிரிங்க, போன வாரம் டென்ஷனை ரிலீவ் பண்ணுங்க, இந்த வாரத்துக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. ஒரே ஒரு அதில் ஜோக் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் 2-3 நாள் ரசிச்சு ஜோக்கு. ஒரு 8ஆம் கிளாஸ் வகுப்புக்கு டீச்சர் உள்ளே வர்றாங்க. இன்றைக்கி நான் கரண்ட்டை பற்றி கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி போட்டுட்டு ஒரு பையன் எழுந்துருச்சு, இந்த வேர்டை ஸ்பெல்லிங் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணு அப்படின்னாங்க. பையன் எழுந்துருச்சான், ELECTRICATY அப்படி ஸ்பெல்லிங் பண்ணிவிட்டு ப்ரொனவுன்ஸ் அப்படின்னாங்க. பையன் உடனே ஏலட்டு குட்டி அப்படின்னா. உடனே டீச்சர் சொன்னாங்க, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்குது, ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கே ராஜா, திரும்பி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். திரும்பி ஏலட்டி கொடுத்துருந்தா உட்காரிச்சிட்டான். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுனா அட்ரஸ் கேட்டு நேராக வீட்டுக்கு போய் கதை தட்டினாங்க. மாதிரி பிரபுவோட டீச்சர் தான் தகராறு பண்ணுறாங்க. இல்லை நல்லா தான் பண்ணுறான், அப்புறம் ஸ்பெல்லிங்கில் ஒழுங்காக சொல்கிறான், ப்ரொனவுன்சியேஷனுக்கு தகராறு இருக்குது, இதெல்லாம் 5 வாக்கு எழுதி அனுப்பி நீங்கள் வீட்டில் ட்ரைனிங் கொடுங்க, நான் பள்ளிக்கூட ட்ரைனிங் கொடுக்குறேன். நீங்கள் சூப்பர் டீச்சர் ஆச்சு, எங்கள் வீட்டில் காஃபி சாப்பிடாம போக கூட உட்காருச்சு. பிரபுவோட அம்மா காஃபி கொடுக்கணும் டீச்சர் கொடுத்துட்டு, டீச்சர் என் பையன் பிரபு தப்பாக நினைக்காதீங்க, அவன் கெப்பா குட்டி அப்படி தான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. கெப்பா குட்டி அப்படி தான் அந்த அம்மா. சரி, இந்த முடிவு பண்ணாங்க, குட்டி ஃபேமிலி போட்டுருக்கு, இது ஒரு மாற்ற ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா அவங்க அப்பா அவர் சர்ச்சுக்கு போயிருக்காரு, நேராக சர்ச்சுக்கு போனாங்க. பாரியா உன் பையன் பரவாயில்ல, அவன் சமைச்சா ரொம்ப மோசமாக இருக்குது, ஆளுங்க பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அவரோட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் மிஸ், நான் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிங்க, நான் பொறுப்படுத்துங்க. என்ன ப்ராமிஸ்னா, என் பையன் மேட்ரு எங்கள் பள்ளிக்கூட பப்ளிசிட்டி பண்ணலன்னா நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ என்விரான்மெண்ட் மேக்ஸ் எ மேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு போகிற விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு மீட்டிங் போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் எங்கே இருந்தாலும் நினைச்சவன் சிரிச்சு ஜோக் பண்ணி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கான், அவன் யாரை கேட்டாலும் உலகத்தில் பெரிய டாப் லெவல் பீப்புள் சொன்னால் கூட ஐ நோ ஹிம், he is my classmate, he is my roommate, he is my college mate, he is my hostel mate, he is my internship mate, ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருக்கான். இதை அந்த ஆஃபீஸ் மக்கள் கேட்டு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இவனை எப்படா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 4 பேர் இவனுக்கு தாங்க முடியாமல் போய் பாஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார் அழுவு தாங்கல சார், முடியாது, இவன் ஏதாவது ஒரு ஆப் வைக்கணுமே, என்னையா பண்ணலான்னு. நம்மளாம் எல்லாம் சேர்ந்து சார் நாங்கள் எவ்வளோ கடனாலும் பரவாயில்ல சார், நாங்கள் லோனை போட்டு கையில் கொடுத்துறோம், ஆனால் இந்த ஆள் தோடு நிறுத்தி பண்ணணும், என்ன பண்ணலான்னு ஒரு 4 பெரிய ஆளை நம்ம செலக்ட் பண்ணி நேராக பார்த்து வந்துடுவோம் சார் அப்படின்னு. சரியா, உங்களுக்கு யாராவது அவனை பிடிக்காது வாங்க, எவன்லாம் ரொம்ப பிஸியஸ்ட் மேனோ, எவன் ரொம்ப டஃபஸ்ட் மேனோ, எவன் அப்பா அம்மிட்ட கொடுக்க மாட்டானோ அவன்லாம் பேரில் எழுதி பாக்ஸில் போடிங்க போட்டான். கூப்பிட்டாங்க, அவன் பேர் குட்டன் பாபு. ஐயா நீ எல்லாரும் ஆஃபீஸில் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்காம, உண்மை தான் சொல்கிறேன், நான் பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு. உண்மையிலேயாண்ணா செக் வேணா பார்த்துக்கோங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னா. பாஸ் போய் நான் பேர சொல்லுவேன்னா பொய் சொல்லுவேனா அப்படின்னு இருக்கிறான். நிஜமாக சரி, இதில் 3 சீட் அடியாங்க, 3 எடுத்துட்டான். இதில் ஒன்று நேராக பில் கிளின்டன், அப்போ தான் பிரசிடென்ட். அவன் ஆஃபீஸுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் கொடுத்துக்கிறாங்க. நேராக போகிறான், யாரை போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. போகிறதுக்கு கேட்குறேன், நீங்கள் பாரியா 3 சீட் எடுத்துக்கிறோம், 3 பேர் மீட் பண்ண போகிறோம். அவங்க ஒன்று தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒன்று குளித்து போயிடுச்சுருவாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அவங்க தெரியும்னு சொல்லிட்டு என்ன டீல்னு கேட்டாங்க. சரி, அதுக்குங்கிற டீல் தானே, அந்த 3 செக் 1 lakh இருந்தால் கையில் உடனே ரைட், நோ ப்ராப்ளம். உனக்கு தெரியுங்கிற அப்பாயின்மெண்ட், இந்த அப்பாயின்மெண்ட் கேட்பாங்கன்னா என்ன எதுவுமே கேட்கக்கூடாது, நேராக அந்த ஆள் போய் காமிங்க, அந்த ஆள் தெரியுங்கிறானு தெரியலங்கிறது தான் டீல். சரி, உங்களுக்கு கஷ்டப்பட்டு டீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பில் கிளின்டன் பார்த்தாங்க, பார்த்த உடனே பில் கிளின்டன் சொல்கிறேன், குட்டான் ஹவ் ஆர் யூ, டுமாரோ வில் மீட் அப்படின்னு போயிட்டான். உடனே அந்த ஆள் ஒரு ஜிஎம்க்கு ஒரு செக் கையில் கொடுத்தாரு, 1 lakh செக் கையில் கொடுத்தாச்சு. அடுத்தது ஹாலிவுட் டைரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு, ஒரு ஹிஸ்டரி மீட்டிங் ஒரு மேலேருந்து கேமரா எடுத்துட்டு இருக்கிறான். இவனை பார்த்தோன்னே குட்டான் ஐ எம் பிஸி டுடே ஈவினிங் வில் மீட் ஃபார் டின்னர் அப்படின்ட்டான். 2வது செக் கொடுத்துட்டான். 3வது யாருன்னா போப் ஜான் பால். எப்படா பார்க்குறதுன்னு எல்லாரும் நம்ம அந்த ஒரு வாரமாக நின்று அவர் அப்படியே ப்ளஸ் பண்ணுவார் பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நீங்கள் நில்லுங்க, நான் மேலே போய் அவரு கூட கை காமிக்கிறேன் அப்படின்னு. நிஜமாவோட இவனு ட்ரை பண்ணி எப்படி உள்ள போயிட்டா, இவரு ட்ரை பண்ணி பார்த்தா முடியும். இவனு மேலே அப்படி கை காமிச்சோன்னா அப்படியே பாஸை பார்க்குறான். பாஸ் மேக் முட்கள் வந்துட்டான். இவனுக்கு ஏதோ சப்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு ஆகி போச்சுன்னு நேரம் போகிறான். அந்த ஹார்ட் அட்டாக் 3 நாள் கழிச்சு முடிச்சு பார்க்குறேன். பக்கத்தில் உட்காந்துருக்கேன். என்ன சார் வர்றதா அந்த ஹார்ட் அட்டாக் பில் கிளின்டன் கேபில் வந்திருக்கணும், இல்லை ஹாலிவுட் டேரக்டர் வந்துருக்கணும், இங்கேயே வந்துச்சுன்னா. இல்லைடா, பின்னால் வச்சு அப்னிஸ்தான் நிற்கிறான்டா. அவன் என்ன தெரியுமா கேட்டான், இது குட்டன் பாபு, அந்த வயசான யாருன்னு கேட்டான். அரே, நான் எப்போ நினைச்சாலும் சிரிக்காம நினைக்கிறேன். இது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் குழந்தை சொன்னக்கூடிய